أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாம் அனைவரும் அன்பை தேடுகிறோம். குடும்பத்தின் அன்பு, நண்பர்களின் அன்பு, மக்களின் அன்பு என்று பலவற்றை நாடுகிறோம். ஆனால் அவை அனைத்தையும் விட உயர்ந்தது யாருடைய அன்பு தெரியுமா? அல்லாஹுவின் அன்பு. ஒரு மனிதனை அல்லாஹ் நேசித்து விட்டால் அவனுடைய வாழ்க்கையில் பரக்கத் உண்டாகும். அவனுடைய மனதிற்கு நிம்மதி கிடைக்கும், மறுமையிலும் வெற்றி கிடைக்கும். அப்படியானால் அல்லாஹுவின் நேசத்தை நாம் எப்படி பெறலாம்? முதலில் தொழுகையை பாதுகாப்பது. ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையில் தொழுகை மிகவும் முக்கியமானது. நாம் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் 5 நேர தொழுகையை நேரத்தில் தொழ முயற்சி செய்ய வேண்டும். தொழுகை என்பது ஒரு கடமை மட்டுமல்ல, அது அல்லாஹுடன் பேசும் நேரம். அல்லாஹுவின் நேசத்தை விரும்புபவர் முதலில் தனது தொழுகையை சரி செய்ய வேண்டும். இரண்டாவது, குர்ஆனை நேசிப்பது. குர்ஆன் என்பது அல்லாஹுவின் வார்த்தை. தினமும் ஒரு பக்கம், 2 பக்கங்கள் என்றாலும் பரவாயில்லை, தொடர்ச்சியாக ஓதுங்கள். குர்ஆனை ஓதுவதும் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்வதும் அல்லாஹுவின் நேசத்தை பெற உதவும். மூன்றாவது, இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்வது. நாம் அனைவரும் தவறு செய்கிறோம். ஆனால் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? தவறு செய்த பிறகு அல்லாஹுவிடம் மன்னிப்பு கேட்பவர்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று அடிக்கடி சொல்லும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். இது இதயத்தை சுத்தப்படுத்தும். நான்காவது, நல்ல குணநலன்களை வளர்த்து கொள்வது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச் சிறந்த குணநலன்களை கொண்டிருந்தார்கள். பொறுமை, அன்பு, மன்னிப்பு, நேர்மை போன்ற பண்புகள் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தவை. ஒருவரிடம் புன்னகையுடன் பேசுவதும் கூட ஒரு நற்செயலாகும். ஐந்தாவது, மக்களுக்கு உதவுவது. அல்லாஹுவின் படைப்புகளுக்கு உதவுபவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். ஒரு ஏழைக்கு உதவுவது, ஒரு துயரத்தில் இருப்பவரை ஆறுதல் கூறுவது, ஒரு நல்ல வார்த்தை பேசுவது கூட அல்லாஹுவிடம் பெரிய நன்மையாக இருக்கலாம். ஆறாவது, மறைவாக நற்செயல்கள் செய்வது. மக்கள் பாராட்டுவதற்காக அல்லாமல் அல்லாஹுக்காக மட்டும் சில நற்செயல்கள் செய்யுங்கள். மறைவாக சதகா கொடுங்கள், மறைவாக துஆ செய்யுங்கள். இப்படிப்பட்ட அமல்கள் அல்லாஹுவிடம் மிகவும் மதிப்பு மிக்கவை. ஏழாவது, துஆ செய்வது. அல்லாஹுவிடம் அடிக்கடி துஆ செய்யுங்கள். யா அல்லாஹ், என்னை நீ நேசிக்கும் அடியார்களில் ஒருவராக ஆக்குவாயாக என்று மனமுருகி கேளுங்கள். துஆ என்பது ஒரு முஸ்லிமின் மிகப்பெரிய ஆயுதம். அன்பானவர்களே, அல்லாஹுவின் நேசத்தை பெறுவது கடினமான காரியமல்ல. தொழுகை, குர்ஆன், திக்ர், இஸ்திக்ஃபார், நல்ல குணநலன்கள், மக்களுக்கு உதவுதல் மற்றும் உண்மையான துஆ ஆகியவற்றின் மூலம் நாம் அல்லாஹுவின் நேசத்தை பெறலாம். இந்த உலகத்தில் நாம் தேட வேண்டிய மிக பெரிய வெற்றி அல்லாஹ் நம்மை நேசிப்பதுதான். அல்லாஹ் நம் அனைவரையும் தன் நேசத்திற்குரிய அடியார்களாக ஆக்குவானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு பயனுள்ள வீடியோவோட சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.